வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாக்டர் கரண் சிங் எழுதின த அட்வென்ச்சரர்ன்ற போமோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. டாக்டர் கரண் சிங் யாருன்னா, அவர் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரை ரூல் பண்ண லாஸ்ட் ரூலரான மகாராஜா ஹரிசிங்கோடைய மகன். இவர் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற கேன்ஸில் 1931 9ஆம் தேதி மார்ச் மாதத்தில் பிறந்தார். அவருடைய அப்பா மகாராஜா ஹரிசிங்கன்னு பார்த்தோம். அம்மா வந்து மகாராணி தாராதேவி. இவர் நிறைய எழுதியிருக்காரு. அதில் ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் அ நியூ இந்தியா, எஸ்ஏஸ் ஆன் ஹிந்துயிசம், பிரீஃப் சொஜான், ஹின்ஸ் டு சிவா அதர் போம்ஸ், ஹிந்துயிசம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான படைப்புகள்னு சொல்லலாம். இந்த போம் வந்து எப்படின்னா, நம்ம உலகத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து எதிர்கொள்வோம். ஆனால் ஒரு டைலமா இருக்கும். என்னன்னா, நம்ம இந்த உலகத்தில் எல்லா வகையான கஷ்டங்களையும் தாண்டி தான் வருவோம். அதில் நிறைய விஷயங்களை வெற்றியும் அடைவோம். ஆனால் நம்ம கடைசியாக நிஜமாகவே கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா மரணம். ஆனால் அதை வந்து நம்மளால் கேட்கவே முடியாது. அந்த விதியை நம்மளால் வந்து மாற்றவே முடியாது. நம்ம அதுக்கிட்ட சரண்டர் ஆகி தான் ஆகணும் அப்படின்னு தான் இந்த போயமை சொல்லியிருக்காரு. வாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். For I have gone where men have never been, and wandered over countries far and near, and crossed great mountains with no trace of fear, and gazed on many a strange and wondrous scene. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். யாருமே போகாத இடத்துக்கெலாம் போயிருக்கேன். பெரிய பெரிய மலையெல்லாம் தாண்டியிருக்கேன். இந்த பெரிய மலைன்றது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய பல விஷயங்களாகவும் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் செய்யும் போது எனக்கு கொஞ்சம் கூட பயமே இருந்ததில்லை. நான் ரொம்ப அழகான இடங்களையும் பார்த்துருக்கேன், ரொம்ப விசித்திரமான இடங்களையும் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லாக, ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக, ஒரு ஜாலியாக தான் நான் வந்து கடந்து வந்திருக்கேன் அப்படின்றாரு. On mighty oceans have I plied my raft, where monstrous fishes close beneath me played, and endless water heaved and lurched and swayed, as tirelessly I hurled my little shaft. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பல கடல் இதெல்லாம் கூட தாண்டி இருக்கேன். அதுவும் வந்து எப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஆபத்தான மீன்கள்லாம், ஏன்னா சில மீன்கள்லாம் இருக்குது, அது நம்ம மனுஷங்களே வந்து சாப்பிட்ற அளவுக்குலாம் கூட இருக்குது. அதையெல்லாம் கூட நான் தாண்டி வந்திருக்கேன். இப்போ இங்கே கடலைன்னு அவர் சொல்லக்கூடியது வந்து திருப்பியும் நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய பல கஷ்டங்களாக இருக்கலாம், இல்லை வந்து எதிர்கொள்ள வேண்டிய எதிர்ப்புகளாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து அவர் ரொம்பவும் ஒரு ஒரு டயர்டே ஆகாமல் ஒரு பலமாக தான் வந்து அதெல்லாம் நான் எதிர்கொண்டிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய இளமையில் நான் நிறைய விஷயங்களை வந்து செலவு பண்ணியிருக்கேன். என் வாழ்க்கையே வந்து எப்போதுமே வந்து பரபரப்பாகவும் ரொம்பவும் த்ரில்லிங்காக தான் இருந்திருக்கும். ஆனால் என் இளமை காலத்தை கடந்து வந்துட்ட அப்புறம் இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது நான் கடவுள் இல்லை, நான் எப்போதுமே வாழ முடியாது. நான் வந்து இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய தருணன்றது ஒன்று கண்டிப்பாக வரும்ன்றது இப்போ எனக்கு நல்லா புரியுது. அண்ட் த்ரூ த கிரேட் primeval forest tall, I plied the lonely furrow of my life and slew great monsters, waged untiring strife with creatures of the dark, great and small. நான் இந்த காட்டுக்குள்ளே, அதாவது இந்த வாழ்க்கைன்ற காட்டுக்குள்ளே தனியாக பயணிச்சிருக்கேன். நிறையா தடங்கல்களை பார்த்துருக்கேன். அதை வந்து தாண்டியும் வந்திருக்கேன். நான் வந்து அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்ன்றது இந்த வாழ்க்கையில் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி தான் எனக்கும். அது சில சேலஞ்சிங்காகவும் இருக்கும். நம்ம தனிமையில் போராட வேண்டிய விஷயமும் இருக்கும். ஆனால் எது நடந்தாலும் தைரியமாக நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் கடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். என் வாழ்க்கையில் என் எதிர்க்க வந்தக்கூடிய பெரிய மான்ஸ்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அது கண்ணுக்கு தெரியாமல் இருட்டில் வந்தாலும் சரி, அதெல்லாம் கூட நான் வந்து ஜெயிச்சு வந்திருக்கேன். என் வாழ்க்கையில் வந்து அது சின்னதோ பெருசோ எல்லாத்துலேயுமே வந்து நான் வெற்றி தான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு இதை சொல்லியிருக்காரு. And often as I strove with might and main, and which each victory won for renown, I thought that I had mourned my troubles down and conquered fear and death, old age and pain. No matter how much we succeed in life, we have to leave this world. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் வாழ்நாள் ஃபுல்லாகவே நான் வந்து ரொம்ப கடினமாக உடைச்சிருக்கேன். என்னோடய பலம் எல்லாத்தையும் உபயோகப்படுத்தியிருக்கேன். நான் எல்லாத்துலேயுமே வெற்றி அடைஞ்சிருக்கேன். பெரிய பேர் எனக்கு வந்திருக்கு. நான் வந்து எது செஞ்சாலும் அது வந்து அவ்வளோ வந்து பேர் தரக்கூடியதாக இருக்கும்.
என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டேன். அதே மாதிரி தான் நான் நினச்சேன். வாழ்க்கையில் இந்த இறப்பு, வயோதிகம், வலி இதெல்லாம் கூட எப்படி நான் மற்றதெல்லாம் கடந்து வந்தேனோ அதே மாதிரி இதெல்லாம் கூட நான் கடந்துடலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு நிஜமாகவே என்ன வலிக்குதுன்னா உண்மை. அது என்ன உண்மைன்னா, மரணன்றது எல்லார் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மனிதனுக்கு பிறப்பு எப்படியோ அப்படி தான் மரணமும் நிச்சயம். நம்ம கடவுள் இல்லை, நம்ம மனிதர்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. பட் எவர் வே மை ஹோப்ஸ் ரூட்லி பிலைட் for wander as I might throughout the world, I could not rid me of the terror curled some way within my being deep inside. இப்போ நம்ம எல்லாம் மனுஷங்க, நம்மளால் நம்மளோட எண்ணங்களை மனசெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. அதாவது நம்ம உடம்பை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்கிறோம், நம்ம செயல்கள் அதெல்லாம் கட்டுப்படுத்திடலாம். ஆனால் மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். என்னோடய நம்பிக்கை என்னென்னா, நம்மளும் சாபகேச்சிடலாம். வயோதிகம் நமக்கு வரவே வராது. வலின்றது நம்ம வாழ்க்கையில் தெரியாது. ஏன்னா எப்பேற்பட்ட வலியாக இருந்தாலும் நம்ம தாண்டி வந்துடலாம்னு நினச்சோம். ஆனால் அது உண்மை இல்லை. ஏன்னா நான் உலகம் ஃபுல்லாக போயிருக்கேன், நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்கேன். ஆனால் என் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பயம், இறப்பை பற்றி பயம், அதிலேருந்து என்னால் கடந்து வரவே முடியல. அது என்னையே பேய் பிடிச்ச மாதிரி என் மனசுக்குள்ளேயே அந்த பயம் இருக்குது. அந்த பயத்துலேருந்து என்னால் தப்பிக்கவே முடியல. ஏன்னா இறப்புன்றது என்னுடைய லிமிட்டை தாண்டினது, என்னோடய சக்தியை தாண்டினது, என்னோடய இயலாமையை எனக்கு காட்டுறது. அது இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, For over all our mortal hopes and gains hovers the constant shadow of the grave of time that dims the glory of the brave and lays at waste our labor and our pains. இப்போ இறப்பும் அதே சமயத்தில் டைமும், இது ரெண்டுமே என்ன பண்ணோன்னா, நம்ம வாழ்க்கையில் எதையெல்லாம் நம்ம அடைஞ்சிருக்கோமோ அது எல்லாமே நம்மக்கிட்ட எடுத்துன்னு போயிடும். இப்போது நம்ம நம்பிக்கை, நம்ம அடைஞ்ச நிறைய விஷயங்கள் எல்லாமே நிரந்தரமே கிடையாது, தற்காலிகம்தான். ஏன்னா டைம், அதுக்கப்புறம் டெத்து, மணி நேரம், அதுக்கப்புறம் மரணம், இது ரெண்டுமே நம்மளை மீறின விஷயங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை கேட்கலாம், நமக்கு நிறைய புகழ் வரலாம். ஆனால் காலம் போக போக இந்த புகழ் நிலையானதில்லை, எந்த புகழும் நிலையானதில்லை, அதை மறந்து போகும். அதனால் நான் இப்போ என்ன பயப்படுறேன்னா, என்னோடய சந்தோஷங்கள், நான் எதெல்லாம் பெருமையாக நினைக்கிறேனோ அந்த விஷயங்கள், என் வெற்றிகள், இதெல்லாம் என்னை விட்டு போயிடுமோ. நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ஜெயிச்சிருக்கேன். ஆனால் எனக்காக ஒரு கல்லறை காத்துன்ருக்கு, அது என்னால் ஜெயிக்க முடியாது. என்னுடைய உழைப்பு, கடினமான உழைப்பு, என் வலி, என் தைரியம் எல்லாத்தையும் நான் எல்லா விஷயத்திலும் காமிச்சிருக்கேன். ஆனால் ஒரு நாள் அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயமாக தான் ஆகப்போகுது. ஏன்னா மரணம் நான் எதெல்லாம் அடைஞ்சேனோ அதையெல்லாம் என்கிட்டேருந்து எடுத்துன்னு போயிடும். And what adventure, what exploit will stay with us beyond the folded wheel of death? And what, when we have shed our mortal breath, will speed us on our far eternal way? இறப்புன்றது நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதி, அது உண்மை அப்படின்னு அவர் சொல்லிட்டு, இந்த இவ்வளோ சொன்னவர் கடைசியில் உலக உண்மையான விஷயத்தை சொல்லி இதை முடிக்கிறார். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோதான் நம்ம அடைஞ்சாலும், நம்ம அடைஞ்ச எல்லாமே இறப்புக்கு அப்புறம் நம்ம இந்த பூமியிலே விட்டுட்டு போக வேண்டியது தான். ஏன்னா மரணம் நம்மளுடைய ஆத்மாவை நம்மக்கிட்ட எடுத்துன்னு போகும்போது நம்மளை இந்த உலக பயணத்துலேருந்து வேறு ஒரு பயணத்துக்கு எடுத்துன்னு போயிடும். அது என்ன பயணன்றது நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த பயணத்துக்கு நம்ம ஆத்மா பயணம் ஆகிடும். அதுதான் மரணத்தோட சக்தி. அது யாரையுமே விட்டு வைக்காதுன்னு சொல்லி இந்த போயமை முடிச்சிருக்காரு. வாங்க மொத்த போயமும் ஒரு வாட்டி படித்து பார்த்துடலாம். For I have gone where men have never been, and wandered over countries far and near, and crossed great mountains with no trace of fear too, and gazed on many a strange and wondrous scene. On mighty oceans have I plied my raft, where monstrous fishes close beneath me played, and endless water heaved and lurched and swayed, as tirelessly I hurled my lethal shaft.
And through the great primeval forest tall, I plied the lonely furrow of my life, and slew great monsters, waged untiring strife with creatures of the dark, great and small, and often as I strove with might and main, and with each victory won for renown, I thought that I had mourned my troubles down, and conquered fear and death, old age and pain. But ever were my hopes rudely belied, for, wander as I might throughout the world, I could not rid me of the terror curled somewhere within my being deep inside, for all our mortal hopes and gains hovers the constant shadow of the grave of time, that dims the glory of the brave, and lays at waste our labor and our pains. And what adventure, what exploit will stay with us beyond the folded wheel of death? And what, when we have shed our mortal breath, will speed us on our far eternal way? இதுதான் அவர் எழுதின போம். உங்களுக்கு நான் சொன்னதுக்கு மேலே ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.